Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ahmadullah al-Azim wa yusalli ala rasulih al-karim amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim wa fi al-Qur'an al-hamid. Ba'da a'udzu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. وهن لباس لكم وانتم لباس لهن صدق الله العظيم. وقال نبي الله صلى الله عليه وسلم خيركم وخيركم لأهله وانا خيركم أهلي صدق الله العظيم. இந்த மன்றத்தை தலைமை தாய்மார் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆசான் அசரர்களுக்கும் நம்ம உடன் பயணிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இன்ப குடும்பங்களில் மாணவர்களோடு சேர்ந்து ஒரு சிரிப்பு நோய்க்கு சொந்தக்காரர் உட்பட அனைவருக்கும் கணவனாக உலகமெல்லாம் இன்றைய மூக்கில் கையெழுத்த வாழ்வும் அளவு நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கை அவ்வளவு இன்னைக்கு எல்லாம் உலகம் தன் விரித்து பார்க்கிறது. அபியன்ற உலகத்தை விட்டோடு கொண்டிருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். தமிழ்மொழிகள் முதல் குடும்பத்தில் வாழக்கூடிய மனைவி மக்களுடன் சமூகத்தில் சமூக செயல்பாட்டில் எல்லாவற்றிற்கும் நாயகம் கணவனாக இருந்து தன் வீட்டில் எப்படி உயிராக நம்புகிறார் என்பதை பற்றி ஒரு 10 விஷயங்கள் முன்வைத்து செய்கிறேன். இந்த 10 விஷயங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையாக இருந்தது. அல்லது 10 விஷயங்களையும் நாம் எடுத்துள்ள ஒரு விஷயமானது. முதல் விஷயம், குடும்பத்தில் இன்னைக்கு அன்பே காரணம். ஒரு சிறந்த கணவனுடைய அன்பு காரணம். குழந்தைகளுக்கு அன்பு காட்டணும், மனைமக்களுக்கு அன்பு காட்டணும், சகோதரர்களுக்கு அன்பு காட்டணும், குடும்பங்களுக்கு அன்பு காட்டணும். ஒரு நல்ல கணவன் அன்பு காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயிர்மொழியாக இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு விதப்பு இருந்தார்கள். எந்த அளவு சொன்னால் தன்னுடைய மனைவியை புகையா என்று வைத்தார்கள். புகையா சேர்த்துடையவர்களே. இன்னைக்கு நம்மளால கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய மனைவி ஏதாவது வேலை சொல்லி என்னுடைய கல்வியா இருக்கணுமா என்ன நாம் சொல்லுடைய வார்த்தைகளை சிந்தித்து பார்க்கணும். ஒரு கருப்பேச்சி, ஒரு எண்ணச்சி, குட்ட நெட்ட அப்படி இப்படி உறவுகள் ஓட்டங்கள் அவங்க வீட்டுக்கு இழந்து போய் சொல்லணும். ஆனா மனைவி அவர் விரும்பவில்லை. என் கணவன் என் மீது முழுவதும் வைத்திருக்கிறேன் என்றுதான் மனைவி ஆசைப்படுகின்றார். நம்மிடத்துல பெரிய காசு பணத்தை எழுதி பாருங்க, முழு அன்பை நம்ம இல்லைன்னு சொல்லலாம். நீங்க ஒருவேளை முழுக்காக இருக்குனால அன்பை வந்து சொல்லிட்டீங்கன்னா உன் மேல நான் நிறைய நீங்க சொல்லவும் எதிர்பார்க்கணும். முழுக்காக என்ன போயிருக்கணும் முழுக்காக அப்புறம் அன்பு இல்ல பாசம் இல்ல ஒரே விஷயம் குடும்பத்தை அன்பு மனைவி நம்ம எல்லாம் மாணவர்களா இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நாமும் கணவனா நாம் மாறுவோம். நாங்களே நம் மனைவிக்கு அன்பு காட்ட வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது உதவி செஞ்சு பழகும். உதவினால் வெளியே உதவி செய்யக்கூடிய மனைவி மக்களே அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் கிழிந்திருந்த குடிகளை வைத்துக் கொள்வார்கள். அதை தாண்டி செருப்பு வைத்துக் கொள்வார்கள். மனைவிமார்களுக்கு கிச்சன்களுடைய வேலைகள் தான் செய்து கொடுப்பார்கள். இன்னைக்கு ஏதாவது நீங்க பார்க்க முடியுமா? மனைவிக்கு ஆளுநர் அதை செஞ்சு வை, இதை செஞ்சு வை, பெரிய தனாக்கு வீட்டுக்கு வரணும், அதை செஞ்சு இதை செஞ்சு வை, வீட்டுக்கு ராணுவ மாதிரி பார்க்கணுமா உட்காந்து மூஞ்ச வச்சுருக்கான் ஒரு மாதிரி அந்த பயிரை 5 போடுறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொண்டு வைக்கிறது, ஒப்பு எழுதிக்கு பழகான தட்டத்துக்கு இப்பெல்லாம் வீடு நடக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. மனைவியோடு அது நல்லா இருக்கு நல்லா இல்ல, ஆனா மனைவியோடு சேர்ந்து அவ செஞ்ச உதவி செய்யும் போது அவளுக்கு உருவாவும் கிடைக்கும், ஒரு பாசம் ஏற்படும். நாமும் மனைவிடத்துல உதவி செய்யக்கூடியவனா அந்த தொகுதி செய்வானாங்க. அடுத்த விஷயம், மூணாவது விஷயம், மனைவியோடு விளையாடும். இன்னைக்கு எந்த விளையாட்டுமே இருக்கு, இன்னைக்கு இந்த விளையாட்டு இல்லை. நீங்க தப்பா செய்யக்கூடாது. எந்த விளையாட்டுனா மனைவியோடு தொட்டுமுறை செய்யமா வீட்டுக்குள்ள மனைவியோடு விளையாடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க.
ஒரு தடவை ஆயுசமா சொல்லுவாங்க, யார சொல்லுமா வாங்க 2 பேரும் சேர்ந்து ஆயுசம் வெற்றி கொடுக்குறாங்க. நாயகர்கள் இன்னொருத்தையும் கொடுக்குறாங்க, வாங்க சொல்லி விளையாடுவாங்க. நாயகர்கள் வெற்றி பெறுவாங்க. நாயகர்கள் வாழ்க்கையை பாருங்க, வெற்றி பெறுவதற்கு பின்னால் சொல்வார்கள் ஆயுசாவே அந்த வெற்றிக்கு இதான் பதில் சொல்லுவாங்க. இதான் வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, அழகான ஒரு அணுகுமுறை மனைவிடத்தில். அடுத்ததாக 4வது விஷயம், மென்மையாக மனைவியத்துல ரொம்ப ஆழ நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த மனைவிமார்களை பெண்களை மென்மையாகவே கொடுத்துருக்காங்க. நீ கொஞ்சம் வளைக்க ஆசைப்பட்டா ஏற்படும். அதன் மனைவியத்துல ரொம்ப 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 மென்மையா பழகணும். எந்த அளவுக்கு சொன்னா என்ன அளவுக்கு செஞ்சாலும் முடிச்சு பழகணும். எடுத்து சொல்லணும். அதான் பெண்கள் ஆசைப்படுறாங்க. பெண்களை பார்த்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. பெண்கள் அப்படி இப்படி இப்படி சொல்றோம். இல்ல சொன்னா கேட்பாங்க, மென்மையா நடக்கணும். அடுத்து சொல்றாங்க மன்னிச்சு பழகணும். ஏதோ ஆயுசாமா பாத்திரத்தை உடைச்சிட்டாங்க, டீ போட்டு என்ன சொல்றாங்க, மன்னிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஏதாவது மனைவி எண்ணத்துக்கு ஆகுது. அந்த அழகான தன்மை எண்ணத்துக்கு ஆகும். இன்னைக்கு முழுவதும் அடிக்கக்கூடிய கடமை ஒரு மனைவியை எந்த அளவுக்கு செய்தாலும் மன்னித்து அல்லாத அவங்க செஞ்சு பண்ணணும். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க முடியாத விஷயம். நம்ம எல்லாம் இதை பாவமா எடுக்கணும். அடுத்து சொல்றாங்க பொறாமைகளை பொறுத்து கொள்ளணும். கணவன் மனைவிக்கு என்ன சில பொறாமைகள் என்ன வரதான் செய்யும். அதை நம்ம பொறுத்து போயிடும். என்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், மனைவி நினைக்கிறேன், என்னோட என் புருஷன் நல்லா இருக்கும் நினைக்கணும். இன்னைக்கு ஈரோடு குறையினாங்க. நான் என்ன, நான் பெரிய அல்ல, நானும் வீட்டை ஆளுல என் மனைவியை ஆளும் பொறாமை ஏற்படுத்தக்கூடாது. வீட்டுல கணவன் நினைக்கணும் என்னுடைய மனைவி என்னோட நல்லா இருக்கணும், மனைவி நினைக்கணும் என்னுடைய மனைவி என்னோட நல்லா இருக்கணும்னு நல்லா தோல்வி செய்யட்டும். அடுத்து எல்லா விஷயமும் பகிர்ந்து நல்ல கெட்ட விஷயங்கள் மனைவிட்ட சொல்ல, மனைவிட்ட உட்கார்ந்து பேசுறதே நேரம் கடன் வாழாம வேலையை முடிக்கிறான், தப்பு சாப்பிடறான், எல்லாத்தையும் படுத்தலாம். மனைவியோட உள்ளம் பாலா இருக்கக்கூடாது. அவங்கள போட்டு நொந்து ஊழாக்கி அழுக வச்சு அழுகையை சம்பாதிக்கிறது மனைவி அறியலாம். அவங்களுக்கு எப்போதும் ஆளுநராக இருக்க வேண்டும். அவர்கள் அதேதான் விரும்புகிறார்கள். என் கணவன் இடத்துல இந்த நம்ம எல்லாம் பாடம் எழுதணும். என்னுடைய மனைவியோடு நான் சொல்லணும், எல்லா விதத்தையும் பகிர்ந்து கொள்ளணும். இது 7வது விஷயம். நம்மளும் செய்யணும், ஏதோ கேட்டு போகக்கூடாது. இந்த விஷயத்தை நம்ம எடுத்து இந்த 10ஐயும் என் வாழ்க்கை ஆகும். அடுத்து மரியாதை கொடுக்கும் மனைவியை போட்டு அந்த மணிக்கு பேசி சுடுவார்கள், கடும் சொற்கள் எல்லாத்தையும் போட்டு விட்டு பலாசி அவங்களை போட்டு வார்த்தை வச்சிடக்கூடாது. மரியாதை கொடுத்து பழகணும். வெளியே பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படி பண்றா இப்படி பண்றா, சில மாநில பற்றி பேசணும். ஒரு பிள்ளையை பார்த்துட்டு பணப்படுத்தலாம், ஒரு வீட்டுக்கு பழகலாம். மரியாதை கொடுத்து பழக, பெண்கள்கிட்ட மரியாதை கொடுத்து பழக. இன்னைக்கு மரியாதை கொடுத்து பாருங்க. மரியாதையை கேட்டு வாங்கக்கூடாது, மரியாதையை கொடுத்துதான் வாங்கணும். கொடுத்து பழகணும். மனைவியா கொடுத்து பழகணும். அந்த தொழிலை செய்து சமமாக நடத்தணும். உங்க குழந்தைகள், உங்க மனைவிமார்கள் நம்ம 2 நிமிடம் முடிச்சிருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும்னா மனைவியை சமமா நடத்தணும். ஒரு மனைவியை ஒரு மாதிரி பாக்குறது, இன்னொரு மனைவியை ஒரு மாதிரி பாக்குறது, அவங்க பிள்ளைங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்கிறது, என் பிள்ளைங்க ஒரு வாங்கி கொடுக்க மாட்டேங்க. மனைவி குறைச்சி சொன்னாங்க. எல்லா மனைவியாளுமே நீங்காத அன்பு வாழ்ந்தார்கள். ஆயிஷா சொல்லுவார்கள், நாங்கள் எந்த நேரத்திலும் எங்க உள்ளத்தில் நம்பியை பற்றி நாங்கள் சின்ன சஞ்சவங்களை அது சமமா வீட்டுல இன்னைக்கெல்லாம் ஒரு மனைவிதான் இருந்தாலும் அந்த மனைவி சமமா நடத்தணும். குழந்தைங்களோட பாசத்துக்கு மனைவியை கைப்பற்றி இருக்கக்கூடாது, சமமா நடந்து கொள்ளணும். 10வது விஷயம் முன்னாலே இருக்கணும். மனைவிமார்கள் கணவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சமூகத்துல என்னுடைய கணவனுக்கு மதிப்பு இருக்கணும். இன்னைக்கு சமூகத்துல மதிப்பு இல்லை, மகளால மதிப்பு இல்லை, குடும்பத்துல மதிப்பு இல்லை, எங்கேயும் மதிப்பு இல்லை. அதனால முன்மாதிரிகள் இருக்கணும். நமக்கு எல்லாம் முன்மாதிரி யார்? நாயகன் செல்வமாக முன்மாதிரி. எல்லா வாழ்க்கையும் தனி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் முன்மாதிரி. அல்லாஹ்வுத்தாலா 10 விஷயங்களை நாம் எடுத்து நாம் பாரம்பரியத்தை நம் வாழ்க்கையில் நாம் கலந்து வைக்கின்ற மனிதர்களுக்கு இந்த 10 விஷயங்களையும் நல்லா ஒரு சேர்த்து பற்றி செய்வாங்க. நல்ல வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை நிலைப்படுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப
ஆழ்ந்து கவனியும் 3 பேர் பேசினாங்க, நல்லா இருந்துச்சு. நான் பேசினாங்க ஒரு எழுத்தாளருடைய ஸ்டைல் இருந்துச்சு. எழுத்தாளர் என்ன அப்படின்னா அவங்களாம் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கணவன் மனைவிகளில எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து சரியா நடந்தா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். 10 பாயிண்ட்ஸ். அன்பு, உதவி, மென்மை நடக்கிறது, பகிர்ந்துகிறது, மரியாதை செலுத்துறது, சமமாக நடக்கிறது, பல விஷயங்களை சொல்லி மொத்தத்துல 10 பாயிண்ட்ஸ். எல்லாமே வந்து தனித்தனியா சொல்ற அளவுக்கு விஷயங்கள் நல்லா இருந்துச்சு.